ஷேய் நந்தி பேசுகிறேன்டா. நந்தி நாக்கால நக்கி போய்க்கிட்டே இருக்குடா. உலக நாடு நாக்கால நான் நக்குவேன், நக்குன மாதிரி போய்கொண்டே இருக்கு. ஐயா ஆலயங்களில் வவ்வா வெளியே கிளம்புதுடா. ஐயா சிவன் கோயில் ஆலயம் பழைய காலத்து 2000 வருஷம், 2500 வருஷம், 1500 வருஷம், 1800 வருஷம் ஐயா ஆலயத்திலேருந்து வவ்வா கிளம்புது. எட்டநாட்டு சனீஸ்வரி 2 பேரும் ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண்ணு வவ்வாலில் உட்காந்து உலக நாடே ஐயா வரம் கொடுத்துட்டாரு. போயிட்டு வாடா, போய் எல்லாம் உலக நாடே ஒரு ஆட்டி விட்டு வாடா. வவ்வா பூரா உட்காந்து அந்த பவரை இறக்கி விட்றா. மானிட பேலை அப்படியே நசுக்கி விட்ருவான். வயிறு ஊதணும், அது எப்படி கத்துதோ அந்த மாதிரி அந்த கண், அதுக்கு உள்ள கண், அந்த பவரை தட்டி விட்றா. பூரா கண் பூரா கலராக மாறட்டும் அப்படின்ட்டார். மானிட பிறவிக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கண் கலராக மாறட்டும்டா. ஓடா காட்டுறா, இறக்கி விட்றா, அந்த பவரை இறக்கி விட்றா. முதல் நாள் சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் ஆட்டி விட்றா அப்படின்ட்டார். ஐயா கூப்பிட்டு சொல்லிட்டார். எட்டநாட்டு சனீஸ்வரி காக்கா கிடையாதுடா, மானிட பேகளா நீயா வச்சு நீயா எல்லாம் அந்த 9 நமக்கறோம், 8 நமக்கறோம், இந்த சனி அந்த எட்டநாட்டு சனிடா. கைலாசத்தில் பார்வதி பரமசிவன் உட்கார்ந்து எட்டநாட்டு சனி விடணும், உலக நாட்டுக்கே விடணும், ஆட்டி எடுக்கணும். முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோ. வீடுந்தோறும் முட்டும் மோதும் ஆடாத ஆட்டம் ஆடுனேல மானிட பிறவி. கடவுள் ஒன்று இருக்காரு. அந்த பயந்து போனியா 2 கால் 2 கையை தூக்கி 4 வீலர் 2 வீலர் அப்படியே பறந்து கொண்டு பூமியை அழிச்சு கூறு அடிச்சு பட்டா அடிச்சு பவரை போட்டு எல்லாம் நாசம் பண்ணல. வவ்வா வயிறு ஊதும். அந்த மாதிரி வயிறு ஊதி 2 கண்ணு பழுப்பு மாதிரி போகும். கலராக மானிட பிறவிக்கு ஆணுக்கும் பெண்ணும் கலராக கண்ணு பழுப்பு மாறும். அந்த நோய் அந்த பவர்ரா. இல்லை காமுட்டா பேலை உலகத்தாளுதவர் எல்லா பவரும் கையில் வச்சு விளையாடுவாரா. நீ ஒரு மானிட ஒரு இயந்திரத்தில் தட்டி சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் நாற்காலியில் பிடிச்சி ஆட்டுதான். நாடி கெட்டு போட்டு ₹1 காயின்ஸை நெத்தியில் ஒட்டி 2 கையாக காலாக வீசிக்கொண்டு செய்தி வாசிக்கான். முடிஞ்சு வச்சுரா அவன் கணக்கு. சென்னை மெட்ராஸு பூரா அரசியல்வாதி முதலமைச்சர்லேருந்து கீழே வீல் சேரு நாற்காலி சேர்லாம் உட்காந்து போயிடா. கம்பில் தூக்கிட்டு போவான். போட்டாச்சுடா. வவ்வா கணக்கு இறங்கிருச்சுடா. வவ்வா கணக்கு எனக்கு இறங்குனா என்ன ஆகும் தெரியுமா? அந்த காற்று வழியாக விடுவார். பார்த்துக்கோங்கடா. புரிஞ்சு நடாங்கடா. முக்கால் சதியம்.